உறவுகளுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் தீபா. நீண்ட நாள் இடைவேளைக்கு பிறகு இன்றைக்கு ஒரு சமையல் காணொலி என்றே சொல்லலாம். ஏன்னா நீண்ட நாளாக நான் வீடியோ போடையில. அதுக்கு என்ன காரணம்ன்றது நாளைக்கு எல்லாருக்குமே தெரிய வரும். அது ஒரு பெரிய அப்டேட் இருக்கு, எல்லாரும் பார்த்து சந்தோஷப்பட போறீங்க. சரி, அதை நாங்கள் நாளைக்கு பார்ப்போம். அதுக்கிடையில இன்றைக்கு ஒரு சமையலை போட்டுருவோம்ன்றதுக்காக கையில் புட்டோட வந்துட்டேன். சுட்ட கருவாட்டு இடி சம்பல் தான் செய்ய போறேன். செய்து இந்த புட்டோட குழச்சி சாப்பிட எப்படி இருக்கு. இது மட்டும் இல்லை, நான் இன்றைக்கு பழைய கஞ்சியும் கரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கு ரெண்டையும் சேர்த்து ஒரு புட்டி பிடிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். தேங்காய் பூ, உப்பு, இது கஞ்சி கரைச்சி வச்சிருக்கு. அப்புறம் குடிப்ப மாறுதலா செத்தல் மிளகாய் 4 எடுத்துருக்கு. என்னடா இந்த குண்டு மிளகாய் உரைக்கும்ன்றதால செத்தல் மிளகாவை நான் குறைவாக எடுத்திருக்கிறேன். நீங்கள் எந்த சம்பல் இடிக்கையும் மிளகு 2 அதில் சேர்த்துக்கொள்ளுங்க, ஓரளவு டேஸ்டாக இருக்கும். கருவாடு எடுத்து வச்சிருக்கு. கருவாடை வெட்டி கழுவி நல்லா துண்டு துண்டாக எடுத்து வச்சிருக்கு. சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கு. அடுத்தது இப்படி ஸ்டிக் எடுத்து வச்சிருக்கு கருவாட்டை சுட்டெடுக்கிறதுக்காக. இப்போ நாங்கள் கருவாட்டை இந்த ஸ்டிக்கில் குத்தி கொள்ளுவோம். இதுக்கு நல்ல கட்டாப்பாறை கருவாடு இன்றைக்கி நாங்கள் எடுத்துருக்கிறோம். ஏன்னா அதுதான் நல்ல தசையாக இருக்கும், நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். ஒருக்கா நல்ல சுடு தண்ணியில் கழுவினீங்கன்னா உப்பு ஓரளவு குறைஞ்சிடும். அதுக்கு பிறகு நாங்கள் சம்பல் அடிக்க பார்த்து உப்பு விடுவோம். ஏன்னா கருவாட்டிலையும் உப்பு இருக்குன்னு தானே, அதனால உப்பு இந்த சம்பலில் கட்டாயமாக பார்த்துக்கொள்ள வேண்டிய உண்டு. சரி, இப்போ எல்லாத்தையுமே குத்தி எடுத்துட்டேன். இப்போ அடுத்த ஸ்டிக்கில் மிளகாவையும் குத்திடுவோம், அதாவது சித்தல் மிளகாவை. சூனியம் வைக்க போற மாதிரி இருக்குல்ல, செத்தல் எல்லாம் குத்த. மிகவும் கவனமாக கையாள வேண்டிய ஒரு பொருள் இது. ஒரு 3 வெங்காயத்தை சுட்டெடுப்போம், மற்றதை கடைசியா பச்சையா போட்டு அடிப்போம். சரி, இது சிவப்பு லொலிபாப், இது நாவல் லொலிபாப், இது பிரவுன் கலர் லொலிபாப். இது ரெண்டையும் சாப்பிட்டு பார்க்கலாம். இதை சாப்பிட்டு பார்த்தா எல்லாமே என்ன ஆகும். சரி, இப்ப நாங்க இந்த நெருப்புல இந்த கருவாட்டை சுட்டெடுப்போம். இப்படி 4 பக்கமும் திருப்பி சுட்டு எடுத்து கொள்ளணும் நெருப்புல. சுட்ட கருவாடும் பழைய கஞ்சியும் எப்படி டேஸ்டா இருக்கும் பாருங்க. இதுல எண்ணெய் தன்மை மாதிரி இருக்கு, அதனாலதான் எண்ணெய் பூசாம அப்படியே சுடுறது கருவாட்டுல. இப்ப கருவாடு இன்னும் கொஞ்சம் சுடணும். இதோடய சேர்த்து இப்ப நாங்க இந்த மிளகாவையும் நெருப்பில காட்டிடுவோம். செத்தல் சுட்டெடுத்தாச்சு பாருங்க. அடுத்தது வெங்காயம். வெங்காயம் சுட்டது காணும். இப்ப நாங்க எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துட்டோம். இப்ப என்னண்டா இந்த கருவாட்டை சின்ன சின்ன துண்டா அப்படியே வெட்டி எடுத்துருவோம். கையாலேயே பிக்கலாம் சுடும், கத்தியெல்லாம் தேவையில்லை, ஆனா சுடுது. இப்ப நாங்க முதல்ல இந்த பிச்சு வச்சிருக்கிற கருவாட்டை போட்டு இடிச்சு எடுத்துருவோம்.
சுட்ட கருவாட்டில் இந்த கடைசியாக வேறு இந்த சின்ன சின்ன துண்டுகள் இதை கட்டாயமாக எடுத்து வைக்கணும். காரணம் என்னண்டா, இந்த பழைய கஞ்சியில் இதை அப்படியே மலை சாரல் மாதிரி தூவி வச்சிருவோம். கடைசியாக எங்களுக்கு இது தேவைப்படும். இப்போ இதை நாங்கள் இடிச்சிடுவோம். இப்போ இதை நாங்கள் இடிச்சிட்டோம். இதோட 2 மிளகாயும் போட்டு இடிச்சிடுவோம். ஓகே, அடுத்தது சுட்டு வச்சிருக்கிற மிளகாய். இவை இடிக்கிறதுல தான் இருக்கு கஷ்டமே. வீடியோடு கேட்க முகத்துல தெளிச்சா இதற்கு நான் பொறுப்பு கூற முடியாது. அடுத்தது செத்தலையும் போட்டு நல்லா இடிச்சு எடுத்துருவான். இப்ப இதோடையே இந்த சுட்ட வெங்காயத்தையும் போட்டு அடிச்சிடுவான். எல்லாம் சுட்டு இடிக்கிறோம். இன்றைக்கு டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்க போகுது. அதுவும் புட்டுக்கு சாப்பிட இப்படி இருக்க. இப்படியே தேசி புளி புளிஞ்சிட்டு சாப்பிடலாம் தெரியுமா? உப்பு போடையிலன்னு யோசிக்காதீங்க, கருவாட்டில் உப்பு இருக்குன்னு தானே. தேசி புளியை புளிஞ்சிட்டு பச்சை சாப்பிட நல்ல டேஸ்டாக இருக்கும். இதுக்கு தேங்காய் பூ போடணும் மட்டும் இல்லை. இப்போ பாருங்க, நாங்கள் கொஞ்சம் இடிச்சு எடுத்துட்டோம். இதோட தேங்காய் பூவை சேர்த்து இடிச்சு எடுத்துருவோம். பார்த்தீங்களா? தேங்காய் பூ சேர்த்து இடிக்க கருவாட்டோட வாசனையை சேர்ந்து நல்லா இருக்கு. இப்போதே அள்ளி வாயில வச்சு உப்பு பார்க்கணும் போல இருக்கு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தேங்காய் பூவை போட்டு நல்லா இடிச்சு கொள்வோம், எல்லாம் சேர்ற அளவுக்கு. இப்ப நாங்க அந்த எடுத்து வச்சிருக்கிற பச்சை வெங்காயத்தை போட்டு இடிச்சிருவோம் கடைசியா. சம்பல் சாப்பிட பச்சை வெங்காயம் கடிபடணும். இப்போ நாங்கள் முடிவு கட்டத்துக்கு வந்துட்டேன். இங்கே பாருங்க, சம்பள கலர் எப்படி இருக்கு, உரைப்பு இல்லாமல் இருக்குமோ அப்படியெல்லாம் யோசிச்சிடாதீங்க. நாங்கள் போட்டது அந்த குண்டு மிளகாய் தானே, அது பயங்கர உரைப்பாக இருக்கு. சரி, இப்போ இதை வெளியில் எடுத்துட்டு தேசி புளி புளிஞ்சிட்டு அடுத்தது என்ன சாப்பாடு தான். இப்போ நாங்கள் வெட்டி எடுத்துருக்கிற தேசிக்காவை புளிஞ்சிடுவோம். சரி, இப்போ கையை கழுவியாச்சு. இதெல்லாத்தையும் நல்லா அப்படியே பிசைஞ்சு எடுத்துடுவோம். இப்போ நான் பிசைஞ்சு கொண்டிருக்கேன். எத்தனை பேருக்கு வாய் ஊறுது சொல்லுங்க பாப்பேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து கொண்டிருக்கவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னத்துக்காகண்டா யார் யாருக்கு வெங்காயம் சம்பல்ல கடி வர்றது பிடிக்கும்ன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது சாதாரண சம்பல் இல்லை, தீபா ஆசாசையா செய்த சுட்ட கருவாட்டு இடிச்ச சம்பல். டேஸ்ட் அமோகமா இருக்கும். கட்டாயமா முயற்சி செய்து பாருங்க. கலர் என்னடா அப்படி இருக்கு, உரைப்பு குறைவா இருக்குமோ அப்படியெல்லாம் யோசிச்சிடாதீங்க. உரைப்பு அப்படி இருக்கும்.
இப்போ சம்பல் வந்து தயாராகிட்டு இப்போ நாங்கள் சாப்பிட்ற டைம் அதுதானே முக்கியமான நேரம். இப்போ அந்த நேரத்துக்கு போக போகிறோம். முதல்ல வந்து கஞ்சி தான் என்ன வாண்டது, அந்த கஞ்சி எடுத்து குடிச்சு பார்ப்போம். இப்போ இந்த பழைய கஞ்சியில் சுட்ட கருவாட்டு துண்டுகளும் போட்டிருக்கேன் பாருங்க அப்படி இருக்கண்டு. இதுக்குள்ள ஊறுகாவும் இருக்குங்க. இதோட இந்த இடிச்சு வச்சிருக்கிற சம்பளையும் கொஞ்சம் போட்டு சாப்பிட்டு பார்ப்போம். ஆனால் நான் இன்றைக்கி இந்த சம்பளுக்கு இன்னும் உப்பு சேர்க்கல. என்ன எனக்கு நம்பிக்கை இருக்குது, கருவாடு அவ்வளோ உப்பாக இருந்துச்சு, அதனால உப்பு காணுமா இருக்கும். அந்த சம்பலில் சுட்ட கருவாட்டு இந்த வாசனை அப்படியே வருது சாப்பிடக்க. அதுவும் இந்த பழங்கஞ்சியோட சேர்த்து சாப்பிடக்க உண்மையாகவே நல்லா இருக்குது. புட்டு என்ன புட்டு, கஞ்சி இருந்தாலும் புட்டையும் விட்டு கொடுக்கல தானே, கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. இப்போ நாங்கள் புட்டையும் இந்த சுட்ட கருவாட்டு சம்பளையும் சேர்த்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. புட்டோட சம்பல் சாப்பிட நல்லா இருக்கும். அதுவும் இந்த கருவாட்டு சம்பளம் புட்டும் அப்படி இருக்குது தெரியுமா. கருவாடும் புட்டும் பண்ணாலே வேறு லெவலாக இருக்கும். கருவாட்டை வச்சுக்கொண்டு இப்போ பார்த்தாலும் குழம்பு தான் வைக்கிறோம், ஒன்றுமே செய்யலாமல் இருக்குன்னு யோசிச்சு கொண்டு இருந்தீங்கன்னா சுட்டுட்டு இப்படி சம்பல் செய்து சாப்பிட்டு பாருங்க, இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்க மாட்டு. உண்மையாகவே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நான் பொய் சொல்லலை, கட்டாயமாக முயற்சி செய்து பாருங்க. முயற்சி செய்து பார்த்தீங்கன்னா தெரியும் தானே அதில் டேஸ்ட் எப்படியா இருக்குன்ட்டு. எப்போ பார்த்தாலும் புட்டுக்கு நாங்கள் சம்பல் அடிப்போம், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக அந்த சம்பளுக்குள்ளே கருவாட்டை சுட்டு போட்டுட்டு இடிச்சு பாருங்களேன் எப்படி இருக்க வேண்டிய நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். புட்டா அதுக்கப்புறம் உட வீட்டு அவைக்கிற எல்லா புட்டுமே முடிஞ்சிடும். பிள்ளைகளெல்லாம் விரும்பி விரும்பி வடி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்கும் ஒரு சுவையான சமையல் காணொளி இதுபோல் இன்னொரு சமையல் காணொளியோட உங்களை நாங்கள் நாளைக்கு சந்திக்கிறோம். நாளைக்கு முக்கியமான ஒரு காணொளி இருக்குது, எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டுகளை சொல்லுங்கள். ஓகே, பாய்.